இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போவே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதிரியாக இருந்தால் கூட ஓடி போய் உதவி செய்வாங்க. அதே மாதிரி தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா தனக்கு கொஞ்சம் சேமிக்கக்கூடிய எண்ணம் கூடையவங்க. ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதவி, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, குறிப்பாக எதிரிக்கு கூட ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்க. சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா இடத்துலையுமே நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அணுகக்கூடியவங்க நில ராசி என்பதனால. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம். அம்மனுக்குரிய மாதத்தில் பெண்கள் குறிப்பாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஆடி பெருக்கன்னைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் தாலி சரடு மாற்றிக்குவாங்க. பெரும்பாலும் எல்லா பெண்களும் ஓரளவுக்கு தாலி சரடு மாற்றிப்பாங்க. அப்படி மாற்றும் நேரத்தில் மூத்த சுமங்கலி பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள், குங்குமம், வஸ்திரம், மஞ்சள் கயிறு, வெற்றிலை பாக்குதோடு சேர்த்து 5 பொருள்களை அவங்களுக்கு தானமாக கொடுங்க. உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு போடுங்க. அதே மாதிரி அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது. திருமண வயதில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பெண்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வீட்டில் கூடிய விரைவில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் பொதுவாகவே எல்லாருமே ஆடி மாதத்தில் கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா ஆடிப்பெருக்கு உள்ள ஒரு மாதம். இந்த மாதத்தில் பல மடங்கு பெருகக்கூடிய விஷயத்தை தான் செய்யணும். ஆடிப்பெருக்கன்னைக்கு கடன் வாங்கினோம் அப்படின்னா கடன் மேலும் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் ஆடிப்பெருக்கில் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரி, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்கள் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் வக்கரகம் அடைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி குருவும் இணைந்திருக்கிறார். சந்திரன், புதன், குரு 3 பேரும் இணைந்திருக்கிறாங்க. கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரக நிலைகள் வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு உங்களுக்கு ஒரு தேவை ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சிக்கனமாக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன
சின்னதாக உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கோபத்தை தூண்டிவிட்டு சில பேரில் வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு வேலை இருந்தாலுமே ரொம்ப சுலபமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகலாம். அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக விரும்பிய அந்த இடமாற்றலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், எதிரிகளால் இருந்த தொல்லை, இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது தொழில் தொடங்குனீங்க, புதிதாக எதுலையாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முதலீடு போடுறது நல்லது. அப்படி முதலீடு போட்டிங்கனாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட இது கரெக்டான நபர் தானா, கரெக்டான இதில் நாங்கள் முதலீடு போடுறோமா அப்படிங்கிறத ஆலோசனை மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு கரெக்டான தொழில் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் முதலீடு போடுங்க. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம் வருவாங்க. உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை சில பேர் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இது ரொம்ப பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வருகின்ற நாட்களில் நிறைவேறும். சக ஊழியர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் தனி கவனம் செலுத்துறது நல்லது. இந்த முக்கிய பொறுப்பை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுக்கு சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை கரெக்டாக நீங்கள் திறமையாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டை பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக இந்த காலகட்டத்தில் உழைக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பாடங்களை படிக்கும்போது படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகள் மூலிமா கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயம் ஒன்று நடக்கும். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் மனக்கவலை இந்த காலகட்டத்தில் குறையும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நம்பிக்கை படிப்படியாக உயரும். அதே மாதிரி உங்களுடைய செல்வ செழிப்பும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். மனதுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நேரத்திற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய குணம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை சில பேர் வேறு மாதிரி திருப்பி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு விதமான மனதில் கஷ்டம், ஒரு வீண் செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனிக்கிழமையில் அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த
இந்த ஒரு விஷயத்தை இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசி அன்பர்கிட்ட உங்களுக்கு பிடித்த குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன்.